நெல்லை நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி மாவட்ட காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். மேலும் தகவல்கள். நெல்லை மாவட்டத்தினுடைய பிரசித்தி பெற்ற கோவிலான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி திருவிழா வரும் 8ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி இந்த திருவிழாவிற்கான கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் திருவிழா நடந்து வருகிறது. 8ஆம் தேதி தேர் திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் நெல்லை ரதவீதிகளில் வலம் வரும். இந்த ரதவீதியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் காதிமணி உத்தரவின் பேரில் பல்வேறு கண்காணிப்பு பணிகளை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் சுமார் 470 டன் என்ற நிலையில பக்தர்கள் அதை வியப்புடன் பார்த்து செல்கிறார்கள். தேரோட்டத்திற்கான அந்த அலங்காரம் செய்யக்கூடிய பணியும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த நிலையில தொடர் கண்காணிப்பு செய்வதற்கு 24 மணி நேரம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் தேருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு ஆணையாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன்படி அந்த தேர் முன்பு காவலர்கள் துப்பாக்கியோட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் மோப்ப நாயோட உதவியோடு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் தொடர்ந்து காலை மாலை என 2 வேளைகளிலும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தற்போது தேரை சோதனை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணி தேரோட்டம் முடியும் வரை இருக்கும் எனவும் காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேர் ஓடக்கூடிய அந்த ரத வீதிகள், கோவில் விழா நடக்கக்கூடிய பகுதிகள் உள்ளிட்ட இடங்களிலும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மட்டுமல்லாது தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பில் இருக்காங்க. 85க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பானது நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.